Praise the Lord. எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த காலை நற்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். எரேமியா புஸ்தகம் 31 அதிகாரம் 12வது வசனம். அவர்களுடைய ஆத்துமா நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல் இருக்கும், அவர்கள் இனி தொய்ந்து போவதில்லை. பாருங்கள், வேத புஸ்தகம், வேத வார்த்தை மிக அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய ஆத்துமா எப்படி இருக்கும் தெரியுமா? நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல் இருக்கும். யாருக்கு இந்த வார்த்தை சொல்லப்பட்டது? நாம் முந்தின வசனத்தில் வாசிக்கும் பொழுது, கர்த்தர் யாக்கோபை மீட்டு அவனிலும் பலத்தவனுடைய கைக்கு அவனை நீங்களாக்கி விடுகிறார். பாருங்கள், தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை. நம்முடைய வாழ்க்கையில் நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல் இருக்க கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். பாருங்க, எப்படி ஒரு தண்ணீர் இருக்கக்கூடிய ஒரு இடம் செழிப்புள்ள இடமாய் இருக்குமோ, அதே போல நம்முடைய வாழ்வும் செழிப்புள்ள ஒரு வாழ்வாய் இருக்க வேண்டும். அநேக நேரத்தில் ஒரு வறண்டு போன சூழ்நிலையில் காணப்படுகிறோம். ஆனாலும் நம்ம தொய்ந்து போகக்கூடாது, நாம் கவலைப்படக்கூடாது. கர்த்தர் நிச்சயமாய் அந்த சூழ்நிலையின் மத்தியில் தேவன் நம்மை நீர்ப்பாய்ச்சலான ஒரு தோட்டம் போல நம்மை மாற்ற வல்லவராக இருக்கிறார். சங்கீதம் 1ஆம் சங்கீதத்தில் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து அவருடைய வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட ஒரு மரம் போல் அவன் இருப்பான். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் அந்த வசனத்தை ஃபாலோ பண்ணுங்க, இந்த வசனத்தை வாசிங்க, தியானிங்க, இதன்படி நடங்க. இதன்படி நாம் நடக்கும் பொழுது நம்முடைய வாழ்வு யாக்கோபுக்கு சொல்லப்பட்ட அந்த ஆசீர்வாதத்தை போல நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல் நம்முடைய வாழ்வு இருக்கும். நாம் ஒரு நாளும் தொய்ந்து போவதில்லை. சில நேரத்தில் தொய்ந்து போகிற ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். ஏன் அந்த காரியம், எதற்கு, ஏன் என்கிற ஒரு நிலைமையில் இன்னைக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் தொய்ந்து போய் இருக்கிறீங்களா? தேவன் நிச்சயமாய் அந்த நிலைமைகளை கர்த்தர் மாற்றி நீங்கள் இனி தொய்ந்து போவதில்லை. இனி உங்கள் வாழ்வு ஒரு நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருக்கும். பாருங்கள், எப்படி கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கும் பொழுது அவர் என்னை அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு விடுகிறது போல, கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கும் பொழுது, அவர் பிரசன்னம் என் கூட இருக்கும் பொழுது, அவருடைய கிருபை, அவருடைய பிரசன்னம் உங்கள் குடும்பத்தில் இருக்கும் பொழுது, நீங்கள் நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல் இருந்து இனி நீங்க தொய்ந்து போக மாட்டீங்க. இவ்வளவுதானாங்கிற ஒரு தொய்வு, ஏதோ ஒரு விஷயத்தில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் அல்லது ஏதோ ஒரு காரியத்தில் இருக்கிற தொய்வுகள் இயேசுவின் நாமத்தில் இந்த நாட்களில் மாறி தேவன் உங்களை பலப்படுத்துவார். உங்களுக்கு ஜெபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, ஆண்டவர், இந்த வார்த்தையின்படி உடைய பிள்ளைகளை பலப்படுத்துங்க. இனி இவர்கள் தொய்ந்து போகக்கூடாது, இவர்கள் பலவானாய் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.